இப்ப டீயோட ரேட் வந்து 12 ரூபாயில இருந்து இப்ப 15 ரூபாயை மாத்திட்டாங்க. இப்ப காஃபியோட ரேட் வந்து 20 ரூபாயை மாத்திட்டாங்க. டீ எவ்வளவு வாசம் இருந்தாலும் வாங்கி குடிச்சிடுவோம்க்கா. டீயோட அடிக்ட் நான் ஃபுல்லாவே. ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ? 5 5 குடிப்போம். இங்கிலீஷ் ஆயிடுச்சு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து? கொஞ்சம் கஷ்டமா தாக்கா இருக்கு. பட்ஜெட் இல்லாம ஆகுது. வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டேக்கா. ஃபர்ஸ்ட் எப்ப டீ எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும்? டீ வந்து சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்தி விட்டாங்க. அது வேற விஷயம். டீ இல்லாம இருக்க முடியாது. ஒரு இடத்துக்கு வெளியே போயிருந்தோம் ஃபுல்லாவே. அங்க வந்து ஒரு காஃபி மட்டுமே 200 சொல்லியிருந்தாங்க. பைசா சுத்தமா யார்கிட்டயுமே இல்ல. வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்டு பிச்சை எடுக்காத பெரிய கேட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா டீ அந்த நிலைமையிலயும் நம்ம டீ ஆமா. சரி, ஓகே. இப்ப விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க, பாலோட ரேட் அதிகமாயிடுச்சு. இதனால வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து இது கம்மி பண்றதுக்காக ஏதாவது உங்களோட சஜஷன் சொல்லுங்க. காஃபி பவுடர் வேணா கம்மியா வாங்கிக்கலாம். ரேட் மில்க் கம்மி பண்ணாம காஃபி பவுடர் வந்து கரெக்டா வாங்கிக்கலாம். அதுதான். அது மட்டும் பண்ண காஃபி ரேட் கம்மியா இருந்தாலே நல்லா இருக்கும்க்கா. டீ நம்மள இருக்க முடியல.